friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு 30 சைஸ்ல ஒரு சின்ன சைஸ்ல ஒரு ப்ளவுஸ் ஸ்டிட்ச் பண்ண போறோம். அது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சாரிக்கான ப்ளவுஸ் தான். சோ இந்த சாரில இருந்து கொஞ்சம் அதே கலர்ல இருக்கிற மாதிரி ஒரு கிளாத்தையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இது நாம எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் மெஷர்மென்ட் எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. லிமிட்டடான மெஷர்மென்ட் தான். ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு தான. சோ நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதால பேக் ஹைட், ஃப்ரண்ட் ஹைட், செஸ்ட், பஸ்ட், வேஸ்ட், ஷோல்டரோட வித், ஆர்ம் ஹோல், ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் வித் இவ்வளோ தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம மார்க் பண்ணலாம். நீங்கள் ஜென்ரலாகவே ஒரு 28-30 சைஸ்க்கு இந்த மெஷர்மெண்ட் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இது வந்து காட்டன் கிளாத் கண்டிப்பாக கிராஸ் இருக்கும் அப்படிங்கிறதால ஸ்ட்ரைட் லைன் போடுறோம். லைனிங்கில் தனியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன், அதுக்கப்புறம் மடித்து தைக்கிறதுக்கான ஒரு கிளாத் 1.5 இன்ச் அளவுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு விட்டாச்சு. இப்போ ப்ளவுஸோட ஹைட் பேக். ஸோ இப்போ ப்ளவுஸோட ஹைட், அதாவது பேக் ஹைட் எடுத்துக்கலாம். அது வந்து 12.5 இன்ச் இருந்தது. அதோட தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 13 இன்ச்சாக வச்சுக்கிறேன். இப்போ செஸ்டோட சைஸ் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 30 இன்ச் 30 இன்ச் இருக்குது. ஸோ 30 வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ண, அதாவது 31 நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லூஸாக தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ப்ளவுஸ் போட்டு பழக்கம் இருக்காது இல்லையா, சின்ன பிள்ளைங்க காலேஜ் போகிறப்பில் தான் அவங்க வந்து இதை ஃபங்க்ஷனுக்காகன்னு கேட்டாங்க. ஸோ 31 அப்படின்னு எடுத்திருக்கேன். 30 வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி கொஞ்சம் லூஸ் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 30 வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7.5 இன்ச் வரும். ஸோ 7.5யோட ஒரு 1/4 இன்ச் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 7.75 இன்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு, 7.75 ஒரு 1.5. ஸோ வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஷோல்டர் வந்து ஒரு 5 இன்ச் வச்சாலே போதும். ஸோ 5 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆமூலும் அதே 5 இன்ச் வச்சு நம்ம மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நெக் வந்து ஒரு 2 இன்ச்சு நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து தையலுக்கு போக 2.25 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ 2 இன்ச்சே வச்சுக்கலாம். இல்லைனா அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷோல்டர் ஃபால் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட இறக்கம் நார்மலாக கேட்டாங்க, ஒரு 7 இன்ச் அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ வேஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 24 இன்ச் அளவுக்கு தான் இருக்குது. அதை வந்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா 24 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 இன்ச் வரும். ஓகேவா, 6 இன்ச் வரும். அதோட ஒரு 1 இன்ச் நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்காக, ஸோ 7 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்காக. எப்போவுமே நம்ம வந்து வேஸ்ட் இடத்துல நம்ம மார்க் பண்ண மாட்டோம். இதெல்லாம் சின்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறதால நமக்கு பெருசாக வேரியேஷன் வராது. ஸோ நம்ம வந்து இந்த ஷேப் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போடும்போது அவங்களுக்கு இனிமேல் ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ மார்க்கிங் எல்லாம் நம்ம முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கில் வந்து இங்கே மட்டும் 2 இன்ச்சு கொடுத்துருக்கோம்ல, கொஞ்சம் வந்து வெளியே வர மாதிரி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப் வந்து கொஞ்சம் வெளியே வர மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா ரோப் கேட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஆமோல் கர்வ். ஸோ ஆமோல் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு தான் இருந்தது. ஸோ 13 இன்ச்சு வருதா, 13 அப்படின்றது பாதியாக நம்ம டிவைட் பண்ணால் 6 இன்ச் வரணும். 6 இன்ச் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். மேலே தையலுக்கான கிளாத் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 6.25 அளவுக்கு வருது. ஓகே தான். கொஞ்சம் லூஸ் வேணாலே, ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க கொஞ்சம் லூஸாக வேணாண்டி அப்படின்னாங்க. அதனால கொஞ்சம் லூஸ் விட்டே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இப்போ மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இந்த இடத்துல வந்து 7.25 வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஷோல்டர் வந்து 5 இன்ச் வச்சுருக்கேன். ஆமோலுமே 5 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கு வந்து 2 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வைடாக வேணும்னா நீங்கள் வந்து 2.25 கூட வச்சுக்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்சு 2 இன்ச்சு தாராளமாக போதும். ஏன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணுவது கண்டிப்பாக 2.5 கிட்ட வந்துடும். ஸோ அதனால் 2 இன்ச்சே தாராளமாக போதும். போட்டுட்டு நம்ம ஷேப் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் ஹைட் இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 30 சைஸ்க்கு வந்து ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ நம்மளோட செஸ்ட் ரவுண்டை 3ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஹைட். ஓகேவா, செஸ்ட் ரவுண்ட் வந்து இப்போ 30 இன்ச் இருக்குது. அது 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 10 இன்ச் வரும். அதோட தையலுக்காக ஒரு 1 இன்ச் மேலேக்கும் கீழேக்கும் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 11 இன்ச் வரும். அதுதான் ஃப்ரண்ட் ஹைட்டு. ஸோ 11 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 11 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வச்ச பேக்கில் வச்ச அதே மெஷர்மெண்ட் 7.25 அப்புறம் ஒரு 1.5 இன்ச். பேக்கில் கொடுத்த அதே ஆமோல் அளவு
5 இன்ச்சு. ஃப்ரண்ட்டோட நெக்கோட டெப்த் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் அளவுக்கு, 5.5 5.25 6 குட்டி சைஸ் தான் அப்படிங்கிறதால நம்ம கம்மியாகவே வச்சுக்கலாம். ஒரு 5.5 இன்ச்சே வச்சுக்கிறேன் போதும். ஃப்ரண்ட் ஆமோல் ரொம்ப டெப்த் எடுக்கக்கூடாது. சின்ன மெஷர்மெண்ட்டுங்களுக்கெல்லாம் லைட்டாக தான் டெப்த் எடுக்கணும். ஸோ போட்டாச்சு. இப்போ இந்த பட்டியோட ஷேப்பு இங்கே பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு இருக்குது. அந்த 8 இன்ச்சு வச்சு பார்த்துட்டு நம்ம ஒரு 3 இன்ச் அளவுக்கு இந்த பிள்ளைக்கு பட்டி வச்சுக்கலாம். ஏன்னா பட்டி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் எங்களோட பாடியில் போய் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ 3 இன்ச் அளவுக்கு நான் பட்டி வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த லைன்லேருந்து நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கோம். இங்கே அதே 1.25 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது வந்து சின்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறதால நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும். நம்மளோட ப்ளவுஸ் டியூட்டோரியல் நிறைய நான் போட்டிருப்பேன் வீடியோஸ், அதை போய் செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பெரிய மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி எடுக்கணும், சின்ன மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி எடுக்கணும் அப்படி எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படாது. சின்ன மெஷர்மெண்ட் தானே, நம்ம டாட் பிடிக்கிறதுமே ஒரு 1.25 இன்ச்சுக்கு தான் பிடிப்போம். ஸோ இடுப்பு அளவுமே ரொம்ப கம்மி அப்படிங்கிறதால நமக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போடணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சேஃப். அதுக்காக தான். அப்படிதான் இப்போ வந்து நம்ம இந்த 30 சைஸோட மெஷர்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து என்னென்ன மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். ஒரு 30 சைஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கிற ப்ளவுஸ்க்கு நம்ம என்ன மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து தையலுக்கான அலவன்ஸ் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த அகலம் வந்து 7.25, அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்காக நம்ம விட்டுருக்கிறோம். விட்டுட்டு நம்ம லைன் போட்டாச்சு. ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா 5 இன்ச் வச்சுருக்கோம். ஆமூலோட அளவுமே 5 இன்ச் வச்சுருக்கோம். நெக்கோட அகலம் வந்து 2 இன்ச் வச்சுருக்கோம். நெக்கோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து 11 இன்ச் வச்சுருக்கோம். தையலுக்கும் சேர்த்து 11 இன்ச் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டோட நெக்கோட இறக்கம் 5.5 இன்ச்சு. ஃப்ரண்ட்டோட நெக் அகலம் வந்து பேக்கில் என்ன வருதோ அதே தான் வரும். ஆமூலம் வந்து பேக்கில் நம்ம என்ன கொடுத்தோமோ அதே தான் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டிக்கான அளவு இங்கே நம்ம செக் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம ஒரு 3 இன்ச்சு பட்டி வர மாதிரி, அதாவது ஆமோல் சைடில் 3 இன்ச்சு வர மாதிரி வச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்கே இந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். 1.25 இருந்து அதே அளவு இங்கே வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதோட மார்க்கிங் நமக்கு முடிஞ்சிருச்சு. இதை நம்ம கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவோட லென்த்து 10 இன்ச்சு சொல்லியிருக்காங்க. 10 + 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்காக ஆட் பண்ணிக்கலாம். 10.5 இன்ச்சு. ஸோ அதையும் இங்கே நம்ம வச்சுட்டு இவங்களுக்கு வந்து கையோட அந்த டவுன் வந்து ஒரு 2.5 அளவு கொடுத்தா போதும். சின்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறதால நான் 2.25 அளவு கொடுக்குறேன். கையோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருந்தது, அதாவது 8 இன்ச்சு இருந்தது. நம்ம 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ நமக்கு இந்த அளவு பார்த்துக்கலாம். அகலம் நம்ம இன்னும் செக் பண்ணலை. மேலே தையலுக்காக விட்டுட்டு அப்படியே சுற்றி நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்குது. நமக்கு கிளாத் போதுமான அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஷேப் போட்டுக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. திரும்பவும் இருக்கும் ஒரு முறை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம்.
இப்போ ஒரு நாச் போட்டுட்டு ஃப்ரண்ட் ஷேப்பும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். இதில் பைப்பிங் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதால நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். அகலம் மெஷர் பண்ணலை. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து நம்ம இன்விசிபிள் பைப்பிங் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இன்விசிபிள் பைப்பிங்னும் போது நம்ம லைனிங்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத் வச்சு டர்ன் பண்ணோம் அப்படின்னா இன்விசிபிள் பைப்பிங் வந்துடும்.